ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு, 3 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் 3ங்க, ஒரு கொத்து கறிவேப்பில்லை பாருங்கள், வர மல்லி போட்டால் சட்னி நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வறுத்த மல்லி சேர்த்துறேங்க. அந்த மல்லி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நல்லா கடலப்பருப்பும் நீங்கள் வதக்கும்போது அந்த சூட்டில் அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். கருவேப்பிலும் நல்லா முறுமுறுன்னு ஆகணுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. எண்ணெய் அரை டீஸ்பூன் ஊற்றுங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் தான். அதுலேயே நல்லா வதக்கலாங்க. அப்படியே வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு நான் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இப்படி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இது சூடு ஆறட்டுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ தக்காளி சட்னிக்கு இன்னும் நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கணுங்க. படைச்சட்டியை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. பல்லாரி வெங்காயங்க, பெரிய வெங்காயம், பெரிய சைஸாக ஒரு 2 வெங்காயம் எடுத்து அது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைஸாக அதையும் ஊற்றி நல்லா எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் வதக்குங்க. பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விடுங்க. சென்டரில் ஒரு கீறிட்டு போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் சீக்கிரம் வதங்கிருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதையே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. வெங்காயத்தையும் நான் எடுத்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். பாருங்கள், அதையும் அது கூட போட்டுங்க. இதெல்லாம் நல்லா ஹீட் ஆறட்டுங்க. இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப இந்த சட்னி செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு கப் அளவு தக்காளி சட்னிங்கிறதுனால நான் ஒரு கப் அளவு நாட்டு தக்காளி பொடியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தக்காளி ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அந்த தக்காளி அடி பிடிச்சிடாமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த தக்காளியில் இருக்கிற அந்த சாரில் இஞ்சணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இதில் இருக்கிற பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா நான் வதக்கிட்டேன். நல்லா அமுத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கிவிடும். தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு. அப்படியே இப்போ தக்காளி மணம் வந்துருச்சுங்க. நம்ம இது கூட இன்றைக்கி ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த போகிறோம். அது என்னென்னா கரும் சர்க்கரை அரை டீஸ்பூனுங்க நான் சேர்த்துறேன். ஏன்னா காரமாக சட்னி பச்சை மிளகா காரமாக இருக்குங்கிறனால சட்னி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அந்த காரத்தை அடைக்கிரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நாக்குக்கு சுவையாக இருக்குங்க. அதுக்காக வேண்டி தான். இப்போ நல்லா நான் அதையும் தொலைவி விட்டுட்டேன். இதுவும் ஆறட்டுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் முதல்ல வதக்கி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துறேன். வெங்காயம், மிளகாய், தேங்காய், கடலப்பருப்பு எல்லாம் வறுத்ததெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். போட்டிங்களா, நான் வரமிளகா போட்டிருக்குறேங்க. அது கூடவே பச்சை மிளகா போட்டும் வெங்காயத்தில் வதக்கியிருக்கிறேன். அதனால் காரம் இருக்குங்கிறனால நான் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த சேர்த்து அரைச்சி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கெட்டு போகாது. இது கைப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் கூட சாப்பிடலாம். சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. இது கூட மல்லித்தலை கொஞ்சம் வச்சு கடைசியாக அரைக்கணுங்க. பச்சையாக மல்லி பொடியை நறுக்கி அதையும் போட்டு அரைச்சிருங்க. நம்ம இது இப்போவே யூஸ் பண்ணுறதுனால நான் பச்சையாக மல்லித்தலை போட்டு அரைக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கமகமன் மணம் வருது. சூப்பராக இருக்குது, செம டேஸ்டியாக. உங்களுக்கு வேணும்னா தாளிப்பு வச்சுக்கலாங்க. ஏன்னா இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கியிருக்கிறதுனால நம்ம மறுபடியும் தாளிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு போட்டு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு பெருங்காயம் போட்டு நம்ம தாளித்து இதில் ஊற்றிக்கலாங்க. நான் எண்ணெயிலேயே வதக்கி இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது.